ஒரே கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் ஊமையா இருந்தான். அவன் மாத்திரம் இல்லாம அவன் மனைவியும் ஊமையா இருந்தாங்க. 2 பேரும் வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சைகையிலேயே தான் அவங்க பேசுவாங்க. ஆனா அவங்க ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க. அவன் மனைவி அவன்கிட்ட சொல்றா, எங்க நமக்கு சாப்பாட்டுக்கு பத்தலங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை பாருங்கங்க. சரிம்மா, நான் பாக்குறேம்மா. இல்லைங்க, சுத்தமா பத்தல. இதை கேட்ட அந்த விவசாயி ஒரு கிராமத்துல போய் வேலைக்கு சேர்ந்தான். அவன் மாடு ஓட்டி ஏர்லாம் உழுது பகல இந்த வேலையை பார்ப்பான். சாயந்தரம் ஆச்சுன்னா அவன் விறகு வெட்டுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போவான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில ஆச்சுன்னா ஏர் உழுகணும், சாயந்தரம் ஆச்சுன்னா விறகு வெட்டணும். இப்படி பண்ணாதான் நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியுது. என்னதான் செய்யறது? நம்ம ஊமையா இருக்கிறதுனால யாரும் வேலையும் தர மாட்டேங்கிறாங்க. அந்த விவசாயி இதே போல தொடர்ந்து விறகு வெட்டி அதை கொண்டு போய் விற்று தனது குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். காலையில் வந்து வேலைக்கு வருவான், சாயந்தரம் போல் விறகு வெட்டி அந்த விறகை கொண்டு போய் விற்பான். இதுதான் அவனுடைய வேலையாக இருந்துச்சு. அவன் வேண்டாத கடவுள் இல்லை, ஆனால் அவன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்துச்சு. தொடர்ந்து அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவன் காட்டுக்கு போயிட்டு இருந்தான். அவன் காட்டுக்கு போய்கிட்டு இருந்தப்ப அவனுக்கே தெரிஞ்சிச்சு ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு அந்த காடு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அவன் போனான். அப்போ போகிறப்ப பார்த்தா, ஏய் தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? எனக்கு ஒரு சாப விமோச்சனை இருக்கு. கோடரிய வச்சுட்டு ஒரு ஊமை வருவான். அவன் உன்னைய பார்த்தானா உன் சாப விமோச்சனை மாறின உடனே நீ முன்னாடி இருந்த கன்னி பெண்ணா மாறிடுவ. அந்த விவசாயியும் அந்த பாட்டியை பார்த்தான். உதவியா? நான் எப்படி செய்யறது? எனக்கு பேச்சு வந்துருச்சு. வயது முதிர்ந்த அந்த பாட்டி ஒரு கன்னி பெண்ணா மாறிடுச்சு. நான் ஒரு தேவதை. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டமும் நான் மாற்றிடுவேன். ஏன்னா நீ என்னையவே மாத்திட்ட பத்தியா? ஒரு முனிவர் விட்ட சாபம், அதனால நான் அப்படி ஆயிட்டேன். நீ சந்தோஷமா வீட்டுக்கு போ. நீ போறப்ப அங்க உனக்கு நிறைய தங்கம் வைரம் எல்லாம் இருக்கும். நீ பணக்காரனா ஆயிருவ. ஊமையா இருந்த நீ பேசவும் ஆரம்பிச்சிட்ட. விவசாயி ஊருக்கு போய் நடந்ததை எல்லாவற்றையும் தனது சகோதரன்ட்ட சொன்னான். தனக்கு எப்படி இப்படி தங்கம் வைரம் எல்லாம் வந்துச்சுன்னு, தான் பெரிய பணக்காரன் ஆனேங்கிறதையும் அவன் சொன்னான். இதை கேட்ட அந்த சகோதரன், நீ எப்படி இப்படி பணக்காரன் ஆனையோ, நான் அதோட ஆய் காட்டுவேன் அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி சொல்லி அந்த காட்டுக்குள்ள வந்தான். ஏன்னா அவன் வந்து சுயநலம் பிடிச்சவன். அவன் காட்டுக்குள்ள வந்தப்ப ஆனா அவன் எதிர்பார்த்த மாதிரி பாட்டி இல்லை, ஆனா அங்க ஒரு பேய் இருந்துச்சு. யாருடா நீ? எதுக்குடா இந்த பக்கத்து வர்ற? என்னால உன்னைய பார்த்தா நீ ஏதோ கெட்ட எண்ணத்தோட வர்ற மாதிரி தெரியும். இங்க யாரோ தங்கம் வைரம் கொடுக்கற பாட்டி இருக்காமல, என்னுடைய சகோதரன் சொன்னான். எனக்கு வந்து நிறைய தங்கம் வேணும், நீ கொடுக்கறியா? நீ தான் அந்த பாட்டியா? பணம் இருக்கு, ஆனா எனக்கு இன்னும் நிறைய வேணும். பேராசைப்படுற யாரும் நல்லா வாழ்ந்துதான் சரித்திரம் இல்ல. நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிறதா அந்த பாட்டி நான் கிடையாது. நான் ஒரு மோகினி. நான் இந்த காட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். வா வா, நீ வந்து எனக்கு தான் சொந்தம். வா, நான் உன்னை இன்னைக்கு சாப்பிட போறேன். எனக்கு ஆகாரம் நீ தான் இன்னைக்கு. வா வா போலாம், வா வா, உன்னை நான் வேக வச்சு சாப்பிடுறேன். வா. இந்த மோகினி பேய் அந்த ஆளை இழுத்துட்டு போச்சு. அப்படியே வானத்துலலாம் தர தர தரன்னு இழுத்துக்கிட்டே போச்சு. கொண்டு போய் அவனை வேக வச்சு சாப்பிட்டுச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பேராசைப்படக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.